நீங்க கேட்குற அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார்ன்ற நிச்சயம் இருக்கணும். உங்களுக்கு நீங்க கேட்குற காரியத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். விருப்பம் அவருக்கு உண்டு, அல்லது பைபிள் வார்த்தை சொல்கிறேன், சித்தம் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற அந்த காரியம் அவருடைய சித்தத்தின்படி தான் இருக்குது என்பதன் நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த நிச்சயம் இல்லைன்னா எப்படி ஜெபிப்பீங்க? இது அவருடைய சித்தம் தானா இல்லையான்ற நிச்சயம் இல்லைன்னா, இது அவங்களுக்கு தரது வந்து அவருடைய சித்தமா இல்லையான்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியலன்னா எப்படிங்க ஜெபிப்பீங்க? நல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த காரியம் கடவுள் கொடுக்குறது அவருடைய சித்தமா இல்லையான்னு தெரியலன்னா எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு தெரியல, எனக்கு இப்படி போகணுமா அப்படி போகணுமா, உம்முடைய சித்தமே ஆகட்டும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. ஆமாம், அப்படி தான் ஜெபிக்க முடியும். சித்தம் தெரிலன்னா அப்படி தான் ஜெபிக்கணும். அப்படி சித்தத்தை தெரிலன்னா அப்படி தான் ஜெபிக்கணும். உம்முடைய சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே, எனக்கு தெரில ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னன்னு, உம்முடைய சித்தமே ஆகட்டும் தான் ஜெபிக்கணும். ஆனால் எப்போவுமே அப்படி தான் ஜெபிக்கிறோம்னா, எல்லாத்துக்குமே அப்படி தான் ஜெபிக்கிறோம்னா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவருடைய சித்தமே தெரிலன்னு தான் அர்த்தம். அவருடைய சித்தத்தை குறித்த அறிவே இல்லைன்னு தான் இருக்கும் அர்த்தம். இப்போ வேலைக்காக ஜெபிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் ஏற்கனவே, இதெல்லாம் ரெடியாக இருந்தால் தான் இப்படி ஜெபி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும் வேலை கொடுப்பது அவருடைய சித்தம், அதில் சந்தேகமே இல்லை, தெரியணும் அல்லவா? உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னா சிலர் குழப்பிட்டு இருக்காங்க போட்டதை. இல்லை, ஐ டோன்ட் நோ வாட் காட் ஹேஸ் ஃபார் மீ. நான் திருமணம் செய்யணுமா இல்லையான்னு எனக்கே தெரியல. குழப்பிட்டு இருக்காதீங்க போட்டு. மனிதன் திறமையாக இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லிட்டார். தெளிவாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டார். திருமணம் ஒரு நல்ல காரியம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடை. போட்டு எது குழப்பிக்கிட்டு இருக்கோம்? தேவன் எனக்கு திருமண வாழ்க்கையை வச்சிருக்கிறாரா அல்லது இல்லையான்னு எனக்கு சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு தெளிவாக அவர் சொல்லன்னா திருமணம் ஆகணுன்றது தான் சித்தங்க. போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். அப்போது எத்தனையோ பேர் பாருங்க, இப்போ பல காரியங்களை குறித்து அவருடைய சித்தத்தின் அறிவே இல்லை. வேலை சொன்னேன், ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு வேலையை கொடுத்தது யார்? தேவன் தான். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது யார்? தேவன் தான். அப்போ வேலையை கொடுக்கணும்னு விரும்புகிறார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அப்போது நிச்சயத்தோட ஜெபிக்கலாம். அப்போ தேவனே இந்த வேலை எனக்கு வேணும், உம்முடைய சித்தம் நிச்சயமா எனக்கு வேலை கொடுக்கறது தான் உம்முடைய சித்தம். ஆகவே நான் நம்புறேன், நிச்சயம் நீர் கொடுப்பீர், சொல்ல போனா கொடுத்துட்டீர் என்று நம்புகிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போதான் அப்படி ஜெபிக்க முடியும். இல்லைங்க, வேலை கிடைக்கிறது எனக்கு தேவனுடைய சித்தமா இல்லையான்னு தெரியலங்க, எனக்கு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். தான் சில காரியத்தை குறித்த சித்தம் வந்து நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம், அப்போ அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் எல்லாத்த பற்றி அப்படி ஜெபிச்சோன்னா அவருடைய சித்தத்தை பற்றி அறிவே இல்லைன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம அறிஞ்சு